வணக்கம் மக்களே! வெல்கம் டூ டைனமிக் ட்ரிக்ஸ். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்சிஇஆர்டி கிளாஸ் 10 கெமிஸ்ட்ரியில சாப்டர் 2 அதாவது ஆசிட், பேஸ் அண்ட் சால்ட்ஸ் இதுதான் பார்க்க போறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆசிட்னா என்ன அப்படின்னா இதோட டேஸ்ட் ரொம்ப சோரா இருக்கும். அதாவது ரொம்ப புளிப்பா இருக்கும். ஓகேவா? இந்த ஆசிட்ல நாம ப்ளூ லிட்மஸ் பேப்பர போட்டோம்னா, அது ரெட் கலர்ல மாறிடும். ஓகேவா? அது மட்டும் இல்லாம இது மெட்டல்ஸும் குரோட் பண்ணும். ஒரு அக்வஸ் சொல்யூஷன்ல இது H+ அயான்ஸ் அப்படின்றத அது ரிலீஸ் பண்ணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆசிடோட பிஹெச் வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 7 விட கம்மியா தான் இருக்கும் எப்பவுமே. ஓகேவா? இது மட்டும் இல்லாம இந்த ஆசிட் நாம தினம் தினம் யூஸ் பண்ற காய்கறி, பழங்கள் இது இல்லாம நம்ம உடம்புலயே கூட நம்ம வயித்துல HCl அதாவது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அப்படின்றத இது சுரக்கும். ஓகேவா? அது ஏன் சுரக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோ போக போக சொல்றேன். ஓகே. இதுல பார்த்தீங்கன்னாக்கா, வீக் ஆசிட், ஸ்ட்ராங் ஆசிட்ன்னு இருக்கும். இந்த வீக் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் ஆசிட் பார்த்தீங்கன்னா, எல்லாமே இந்த ஆசிட் எல்லாமே ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், நட்ஸ், கோகோவா இந்த மாரி இருக்க எல்லா நாம டெய்லி எடுக்கக்கூடிய ஃபுட்லயுமே இருக்கு. இந்த ஆக்சாலிக் ஆசிட் எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கோகோவா அப்படின்னு அது நெறைய ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் இருக்கு. பட் கோகோவால கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஓகேவா? அசிட்டிக் ஆசிட் எதுல இருக்குனாக்கா, தக்காளி தெரியும்ல, டொமேட்டோ அதுல இருக்கு. அதே மாரி இந்த பென்சாயிக் ஆசிடும் அதே இது டொமேட்டோல இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வயித்திலேயே சுரக்குதுன்னு நான் முன்னயே சொல்லியிருந்தேன். அடுத்து இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் எதுல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோக்கோலி, ரெட் கேபேஜ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த ஆசிட்ஸ இந்த ஆசிட் நீங்க பார்க்கலாம். அடுத்து பேஸ். பேஸ் பார்த்தீங்கன்னாக்கா இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப பிட்டரா இருக்கும். பிட்டர்னாக்கா, ரொம்ப ஒரு கசப்பு தன்மையோட இருக்கும். ஓகேவா? அதே மாரி இந்த அ ல ரெட் லிட்மஸ் பேப்பர கொண்டு போயி அதாவது ஒரு வாட்டர் கிளாஸ்ல வச்சு கொஞ்சம் பேஸ் அதாவது ஒரு NaOHஓ இல்ல அம்மோனியம் சொல்யூஷனோ போட்டோம்னாக்கா, அது ப்ளூ கலர்ல மாறிடும். அது மட்டும் இல்லாம இதோட ஃபீல் பார்த்தீங்கன்னா, ஒரு சோப்பு தொட்டா எப்படி இருக்கும்? அந்த ஃபீல் தான் இதுலயும் இருக்கும். ஒரு ஆக்வஸ் சொல்யூஷன்ல பார்த்தீங்கன்னா, இது குடுக்கக்கூடிய அயான் பார்த்தீங்கன்னாக்கா, OH- ஆக மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? இதுல அ பேசிஸ் ஆசிட் மாரி இதுக்கும் ஸ்ட்ராங் பேஸ், வீக் பேஸ் அப்படின்னு இருக்கு. வீக் பேஸ் அப்படின்னாக்கா, நாம அம்மோனியா சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். இல்ல அம்மோனியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ராங் பேஸ் பார்த்தீங்கன்னாக்கா, NaOH அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு இந்த மாரி சொல்லலாம். அடுத்து இண்டிகேட்டர்ஸ். இண்டிகேட்டர்ஸ்னா என்னன்னாக்கா, இண்டிகேட்டர்ஸ்னா என்ன நம்ம ஒண்ணுத்த இத குறிக்குது. அதுதான் நாம இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காம்பவுண்டோட கலர் சேஞ்ச் ஆகுது. அது எதனால சேஞ்ச் இப்போ இந்த பர்ட்டிகுலர் சப்ஸ்டன்ஸ் அதுல இருக்குது. அதனால இது சேஞ்ச் ஆகுது அப்படின்னாக்கா, அத நம்ம இண்டிகேட்டர் சொல்லலாம். ஓகேவா? அந்த இண்டிகேட்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னாக்கா, இந்த அ சப்ஸ்டன்ஸ் இருக்கிறதுனால இது இப்படி இருக்குது. ஓகேவா? அ அதுக்கு நாம ஸ்பெசிஃபிக்கா 0 டூ 14 ஒரு நம்பர் இண்டிகேட்டர்ஸ்ல இருக்கும். அந்த நம்பர் இப்போ நமக்கு சப்ஸ்டன்ஷியல் நம்பர் மேட்ச் பண்ணாக்கா, நம்ம இது என்ன அப்படின்றத ஆசிடா, பேஸா, நியூட்ரல்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 டைப் இருக்கு மொத்தம். நேச்சுரல், சிந்தெடிக் அண்ட் ஓல்கிராஃபி அப்படின்னு 3 இருக்கு. இந்த நேச்சுரல் பார்த்தீங்கன்னாக்கா, நேச்சுரலா நமக்கு என்னெல்லாம் கிடைக்குமோ, அதாவது இந்த பிளான்ட்ஸ்லாம் கிடைக்கும். இதெல்லாம் நாம நேச்சுரல் இண்டிகேட்டர்ஸ் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லிட்மஸ தூக்கி ஆசிட்ல போட்டோம்னா ரெட் கலர்ல மாறும். அதே பேஸ்ல போட்டா ப்ளூ கலர்ல மாறும். இந்த டர்மரிக்க தூக்கி ஆசிட்ல போட்டோம்னாக்கா எல்லோ கலர்ல மாறும். பேஸ்ல போட்டா ரெட் கலர்ல மாறும். ஓகேவா? அடுத்து சிந்தெடிக் இண்டிகேட்டர்ஸ். சிந்தெடிக் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னாக்கா, இது பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ளீட்டாவே ஒரு மேன் மேட் இண்டிகேட்டர்ஸ். அதாவது ஒரு லேபரட்டரில சில கெமிக்கல் சேஞ்சஸ் பண்ணி கொண்டு வரக்கூடிய இண்டிகேட்டர்ஸ் தான் இந்த மீథைல் ஆரஞ்ச் அண்ட் ஃபெனாப்பில். இந்த 2 தான் ரொம்ப மேஜரா இன்னைக்கு நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க அடுத்து 11த் ஸ்டாண்டர்ட், 12த் ஸ்டாண்டர்ட் போனீங்கன்னா, நீங்க கெமிஸ்ட்ரி லேப்ல உங்களுக்கு வரக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இத பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஓகேவா? அடுத்து ஹோலோகிராஃபி இண்டிகேட்டர்ஸ். இது பார்த்தீங்கன்னாக்கா, இது கலர மட்டும் மாத்துறது இல்லாம, அந்த சப்ஸ்டன்ஸோட மொத்த ஸ்மெல்லையுமே மாத்திரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கேக் பேக் பண்றீங்க அப்படின்னாக்கா, இந்த வெண்ணிலா எசன்ஸ் இல்ல வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் இது மாரி சொல்லுவோம்ல. அத யூஸ் பண்ணி குக் பண்ணா அதோட ஸ்மெல், கலர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அது இல்லாம பண்ணா கொஞ்சம் வேகா இருக்கும். ஓகேவா? அதே மாரி தான் க்ளோவ் ஆயில். க்ளோவ் ஆயில கொண்டு நாம இன்னைக்கு நார்மல் குக்கிங்ல ரீப்ளேஸ்மென்ட் பண்ண முடியாது. அப்படி பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஓகே. அடுத்து இப்போ நாம ஆக்சுவலா என்ன இன்னைக்கு சாப்டர் 2க்குள்ள போறோம். என்னன்னாக்கா, ஒரு ஆசிட் மெட்டல் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன நடக்கும்? அதே மாரி ஒரு பேஸ் ஒரு மெட்டலோட ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன நடக்கும்? அப்படின்னா ஒண்ணும் இல்ல. ஒரு ஆசிடோ இல்ல பேஸோ 2த்துல எது மெட்டலோட ரியாக்ட் ஆனாலும் கண்டிப்பா ஒரு சால்ட், ஒரு ஹைட்ரஜன் கேஸ் வெளிய அது ரிலீஸ் பண்ண போகுது. பட்
எல்லா ஆசிடும் எல்லா பேஸுமே வந்து மெட்டலோட ரியாக்ட் ஆச்சுன்னா ஹைட்ரஜனை குடுக்குமா அப்படின்னு கேட்டாக்கா, அது தப்பு. ஓகே தப்பு இல்ல. அது வந்து கண்டிப்பா குடுக்காது. ஒரு 80% தான் குடுக்கும். 20% குடுக்காது அப்படின்னு வச்சுக்கலாம். இங்க நம்ம வந்து எடுக்கிற மெட்டல் வந்து ஜிங்க் அப்படின்றதுனால, இந்த ஜிங்க் வந்து ஹைட்ரஜன் கேஸ குடுக்குது. இப்போ நான் வந்து ஒரு ஆசிட ஒரு மெட்டல வந்து இல்ல ஒரு பேஸ் ஒரு மெட்டலோட நான் ரியாக்ட் பண்ணேன்னா, அது ஹைட்ரஜன் கேஸ் இருக்கா? இல்லையா? அப்படின்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் பண்ணா போதும். என்னன்னாக்கா, ஒரு டெஸ்ட் டியூப்ல ஜிங்க் கிரானியூல்ஸ் எடுத்துக்கணும். ஜிங்க் கிரானியூல்ஸ்னா ஒண்ணும் இல்ல. ஜிங்க் பவுடர விட கொஞ்சம் ஃபைனா கொஞ்சம் பெருசா இருக்கும். ஓகேவா? இப்போ ஜிங்க் பார்த்தீங்கன்னா, ஜிங்க் பவுடர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கும். இது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். அத கம்பேர் பண்ணீங்கன்னாக்கா, அதுதான் நம்ம ஜிங்க் கிரானியூல்ஸ் சொல்லுவோம். இதுல டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட ஆட் பண்ணி ஒரு டெஸ்ட் டியூப்ல ஹோல்ட் பண்ணி, அத டெலிவரி டியூப் வழியாக நாம ஒரு சோப் சொல்யூஷன்ல வந்து வச்சாக்கா, இந்த மாரி வெளிய வந்து பபிள்ஸ்லாம் வரும். அந்த பபிள்ஸ் கிட்ட போயி, நம்ம ஒரு கேண்டிலயோ இல்ல லைட்டரோ வச்சோம்னாக்கா, அது பப் பப் அப்படின்னு டப் டப்னு வந்து சவுண்ட் குடுக்கும். அப்படி குடுக்குது அப்படின்னாக்கா, ஓகே இங்க வந்து கண்டிப்பா ஹைட்ரஜன் கேஸ் வந்து எவால்வ் ஆகியிருக்கு அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, ரியாக்ஷன் ஆஃப் மெட்டல் கார்போனேட்ஸ் அண்ட் மெட்டல் ஹைட்ரஜன் கார்போனேட்ஸ். அது ஒண்ணும் இல்ல. ஒரு ஆசிட் வந்து ஒரு மெட்டல் கார்போனேட் இல்ல மெட்டல் ஹைட்ரஜன் கார்பனேட்டோட ரியாக்ட் ஆனா என்ன ஆகும் அப்படிதான் சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்கேயும் வந்து ஒரு 2 டெஸ்ட் டியூப் எடுத்துக்கங்க. அந்த 2 டெஸ்ட் டியூப்ல வந்து 0.5 கிராம் ஆஃப் சோடியம் கார்போனேட்டையும் அது இது ஒரு டெஸ்ட் டியூப்ல. இன்னொரு டெஸ்ட் டியூப்ல 0.5 கிராம் ஆஃப் சோடியம் ஹைட்ரோ கார்போனேட் 2த்தையும் எடுத்துட்டு 2 ml ஆஃப் டைல்யூட் HCl அதாவது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஊத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு சால்ட், ஒரு வாட்டர், ஒரு CO2. ஓகேவா? இப்படி கிடைக்கும். இந்த சால்ட் தான் என்ன அப்படின்னாக்கா 2 அதாவது சோடியம் கார்பனேட்டும் சரி, சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட்டும் சரி 2லயுமே வந்து நம்ம ஐ மீன் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னாக்கா, சோடியம் கார்பனேட் அதுதான் இந்த சால்ட். ஓகேவா? இப்போ இந்த சால்ட்ட வந்து நாம வந்து ஒரு என்ன சொல்றது? இப்போ CaOH2 ட்வைஸ் இருக்கு. இத வந்து ஒரு CO2 ஓட நம்ம இதுதான் லைம் வாட்டர் சொல்லுவாங்க. இல்லன்னா லைம் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லைம் ஸ்டோன வந்து CO2 ஓட ரியாக்ட் ஆகுது அப்படின்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒயிட் பிரசிபிடேட் நமக்கு கிடைக்கும். அதாவது ஒரு மில்கி ஒயிட்ல ஒரு சப்ஸ்டன்ஸ் கிடைக்கும். அததான் நம்ம சாக் பவுடர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சாக் பவுடர் பிளஸ் வாட்டர் 2ம் கிடைக்கும். இத வந்து இன்னும் எக்ஸஸா CO2 ஓட ரியாக்ட் பண்ண வச்சோம் அப்படின்னாக்கா, நமக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து தண்ணீல அதாவது வாட்டர் சால்யுபிள் ஒரு சப்ஸ்டன்ஸ் கிடைக்கும். அதுதான் வந்து நாம மார்பிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ கால்சியம் கார்பனேட் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாரி CO2 ஓட டிஃபரெண்ட் ரேஷியோஸ்ல ரியாக்ட் ஆகுறத பொறுத்து அதோட ஃபார்ம மாத்திக்கும். அதாவது இப்போ ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா, அங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைம் ஸ்டோன் இருக்கும். அத விட கொஞ்சம் அதிகமா இருக்குனாக்கா சாக் பவுடர். அத விட இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னா மார்பிள் இந்த மாரி அதோட ஃபார்ம்ஸ வேரி பண்ணிக்கும். ஓகேவா? அடுத்து ஒரு ஆசிட் வந்து ஒரு ஆசிட் வந்து ஒரு பேஸோட ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு ஆசிட் வந்து பேஸோட ரியாக்ட் ஆகுது. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பெரிமென்ட் இருக்கு. என்னன்னாக்கா டைல்யூட் சோடியம் ஹைட்ராக்சைடு அதாவது NaOH வந்து ஒரு டெஸ்ட் டியூப்ல எடுத்துட்டு அதுல ஃபினாப்திலின ஒரு 2 ml ஆட் பண்ணாக்கா ஒரு கண்டிப்பா வந்து ஒரு கலர் சேஞ்சஸ் நடக்கும். ஓகேவா? அந்த கலர் சேஞ்ச் நடந்ததுக்கு அப்புறம் அந்த பீக்கர்ல வந்து நீங்க டைல்யூட் HCl வந்து டிராப் பை டிராப்பா ஆட் பண்ணணும் அப்படின்னு ஆட் பண்றீங்க அப்படின்னா வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து அது நியூட்ரலைஸ் அதாவது கலர்லெஸ் ஆகும். ஓகே. இந்த கலர்லெஸ் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப நீங்க NaOH ஒரு பேஸ ஆட் பண்ணீங்கன்னா, திரும்ப அது வந்து பிங்க் கலர் போயிரும். இது எதனால அப்படின்னாக்கா, இதுதான் வந்து நாம நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆசிடோ ஒரு பேஸ வந்து நம்ம மிக்ஸ் பண்றோம் அப்படின்னா, அது கண்டிப்பா வந்து நியூட்ரல் ஆயிரும். ஓகேவா? அந்த நியூட்ரல் ஆன சொல்யூஷன் நமக்கு பேஸ் வேணும்னா பேஸ் ஆட் பண்ணும். ஆசிட் வேணும்னா ஆசிட் ஆட் பண்ணும். ஓகேவா? இப்போ இங்க நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்னா அந்த ஆசிட் பேஸும் வந்து 2ம் ஒண்ணா ஃபார்ம் ஆகி ரியாக்ட் ஆகுது அப்படின்னாக்கா, அந்த இடத்துல H+ அயான்ஸும் ஜெனரேட் ஆகும். OH- அயான்ஸும் ஜெனரேட் ஆகும். ஸோ இதனால நம்ம வந்து நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். அடுத்து வந்து ரியாக்ஷன் ஆஃப் மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் வித் ஆசிட், நான் மெட்டாலிக் வித் பேஸ். ஓகேவா? இங்க மெட்டாலிக் ஆக்சைடு அப்படின்றத வந்து நாம பேஸ்ன்னு எடுத்துக்குவோம். ஓகேவா? அப்படியே எடுத்துக்கிறதுனால நமக்கு எண்ட் ப்ராடக்ட் வரும் பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பேசிக் இன் நேச்சரா இருக்கும். அதே சமயம் இங்க நான் மெட்டாலிக்ன்றதுனால இது வந்து அ கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து அசிடிக் இன் நேச்சரா இருக்கும். ஓகேவா? அடுத்து பார்த்தோம்னாக்கா, ஒய் டூ ஆல் ஆசிட் அண்ட் பேஸ் ஹேவ் இன் காமன் அப்படின்னாக்கா, இது ஒண்ணுல இதுக்கும் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு. என்னன்னாக்கா, நீங்க வந்து ஒரு கார்க்ல வந்து 2 ஆணிய வந்து குத்தி வச்சுட்டு, ஒரு ஆணிய வந்து நாம வந்து இந்த 6 வோல்ட் பேட்டரி, அதுக்கப்புறம் இந்த பல்பு, இன்னும் 2 வந்து நாம ஸ்விட்சோட கனெக்ட் பண்ணிட்டு, ஒரு பீக்கர்ல வச்சுட்டு, அத வந்து நாம வந்து ஒரு குளுக்கோஸ்
இல்ல வந்து ஆல்கஹால், இல்ல ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், இல்ல சல்ஃபூரிக் ஆசிட ஊத்துனோக்கா, ஐ மீன் ஒரு ஆசிட் நான் வந்து இங்க டெஸ்டிங் ஆஃப் ஆசிட் சொல்றேன். அப்படி நீங்க ஊத்துனீங்கனாக்கா, அந்த பல்ப் வந்து எரிய ஆரம்பிக்கும். அது ஏன் அப்படின்னா வந்து அந்த ஆசிட்க்குன்னே உள்ள தனித்தன்மை H+ அயான்ஸ் வந்து ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும். இதே நீங்க வந்து நான் ஆசிட் மட்டும் தான் ஊத்தணுமா, பேஸ் ஊத்தக்கூடாதா அப்படின்னு கேட்டா நீங்க ஊத்தலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் NaOH அதாவது ஒரு காஸ்டிக் சோடாவோ, இல்ல வாஷிங் சோடாவோ அது மாரி நம்ம வந்து ஒரு சொல்யூஷனா மாத்தி அத வந்து ஊத்துற பட்சத்துல அங்கேயுமே வந்து பேஸுக்குன்னே உரிய ஒரு அயான் OH- பார்த்தீங்கன்னாக்கா, அந்த இடத்துல வந்து பல்ப் ஏரிய வச்சுரும். ஓகேவா? இதுதான் வந்து அ காமனா இருக்கும். இந்த ஆசிட்ல பார்த்தீங்கன்னா, H+ன்றது கண்டிப்பா இருக்கும். பேஸ்ல வந்து OH- கண்டிப்பா இருக்கும். ஸோ, இது வந்து இந்த பல்ப எரிய வைக்கும். அதுதான் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட். அடுத்து பார்த்தோம்னாக்கா, இப்போ ஆசிட் வந்து தண்ணீல இருந்தா என்ன ஆகும்? பேஸ் வந்து தண்ணீல ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆசிட் பார்க்கலாம். கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட வந்து 1 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைடோட மிக்ஸ் பண்றோம் அப்படின்னா வந்து ஒரு கேஸ் எவால்வ் ஆகும். அந்த கேஸ் தான் பார்த்தீங்கன்னாக்கா ஹைட்ரஜன் கேஸ். இது எப்பயுமே வந்து தனியா தான் எவால்வ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனியா ஆகாது. இது வந்து எப்பவுமே வந்து ஒரு வாட்டர் மாலிக்யூலோட மட்டும் தான் வந்து இது எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த வாட்டர் மாலிக்யூல் பார்த்தீங்கன்னாக்கா, ஹைட்ரோனியம் அயனாவும் இருக்கலாம், இல்ல ஹைட்ரஜன் அயனாவும் இருக்கலாம். அதே சமயம் பேஸ் பார்த்தாக்கா, பேஸ்லயும் அதே தான் நடக்கும். இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து வாட்டரோட மிக்ஸ் பண்ணாக்கா, இதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா, பேசிக் இன் நேச்சர்ல தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து யூனிவர்சல் இண்டிகேட்டர்ஸ். யூனிவர்சல் இண்டிகேட்டர்ஸ்னா என்ன அப்படின்னாக்கா, டூ செக் ஹவ் ஸ்ட்ராங் த ஆசிட் ஆர் பேஸ். அதாவது இப்ப நம்ம வந்து ஆரம்பத்திலேயே பார்த்த மாரி ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து இன்னொரு சப்ஸ்டன்ஸ்ல ஆட் ஆகுது, இல்ல ரிமூவ் ஆகுது அப்படின்ற பட்சத்துல, அது வந்து கண்டிப்பா ஒரு ஃபைனல் இல்ல ஒரு நியூ சப்ஸ்டன்ஸா இருக்கும். அந்த நியூ சப்ஸ்டன்ஸ் வந்து இதுல இந்த 0 to 14ல இருக்க நம்பர்ஸோட எது மேட்ச் ஆகுதோ, அத வச்சு நம்ம ஆசிடிக்கா, பேசிக்கா சொல்லிடலாம். நான் ஸ்டார்ட்டிங்லயே சொன்ன மாரி இந்த 7 வந்து நியூட்ரல். அதாவது ஒரு வாட்டர், பிளட் இதெல்லாம் வந்து பேஸ் ஐ மீன் நியூட்ரலா இருக்கும். இந்த 7க்கு கீழ இருக்கிறது எல்லாமே ஆசிடிக்னும், 7க்கு மேல இருக்கிறது எல்லாமே பேஸ் அப்படின்னும் சொல்லியிருப்பேன். ஓகேவா? அடுத்து வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிஹெச் இன் எவ்ரிடே லைஃப். இது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எவ்ரிடே லைஃப் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பாடியில வந்து 7 to 7.8 பிஹெச் வேல்யூ இருக்கணும். ஓகேவா? அது ஏன் அப்படின்னாக்கா, அப்பதான் வந்து நம்ம பாடி வந்து நல்லா ஃபங்ஷன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு இது தெரிய வரும். அதே சமயம் நம்ம இந்த ரீசென்ட் டேஸ்ல இந்த ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஆலங்கட்டி மழை பெய்யுது, இல்ல ஐஸ் மழை பெய்யுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் ஏன்னாக்கா, கிளவுட்ல வந்து பிஹெச்சோட வேல்யூ வந்து 5.6 விட கம்மியா இருக்கு அப்படின்னா, அங்க வந்து ஆசிட் ரெயின் பெய்யும். அடுத்து ஸ்டொமக்ல வந்து HCl சுரக்கும். அது ஏன் அப்படின்னாக்க நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நாம சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கிற கார்போஹைட்ரேட்ட பிரேக் ஆகும். அந்த பிரேக் ஆச்சு அப்படின்னாக்கா, அது வந்து குளுக்கோஸ் அப்படின்னு மாறும். அந்த குளுக்கோஸ் வந்து நம்ம உடம்புல இருக்க ஆக்ஸிஜன் செல்ஸோட சேர்ந்து நமக்கு எனர்ஜிய குடுக்கும். ஓகேவா? இத பிரேக் பண்றதுக்காக சுரக்கக்கூடிய ஒரு ஆசிட் தான் கான்சன்ட்ரேட்டட் HCl. ஓகேவா? இப்போ இப்போ நம்ம பாடியில வந்து நெறைய நம்ம சாப்பிட்டோம். ஸோ இன்டைஜெஷன் நடக்குது. இந்த இன்டைஜெஷனால நம்ம பாடியில வந்து நம்ம வயிறு வந்து இன்னும் அதிகமா கான்சன்ட்ரேட்டட் HCl சுரக்கும். அப்படி சுரக்குது அப்படின்ற பட்சத்துல நமக்கு வயிறு வலி வரலாம். அப்ப நீங்க டாக்டர் கிட்ட போய் பிரிஸ்கிரைப் பண்ணீங்கன்னா, அவர் வந்து உங்களுக்கு ஒரு ரெமெடி குடுப்பாரு. அந்த ரெமெடி தான் வந்து ஆன்டாசிட் அப்படின்னுவாங்க. அந்த ஆன்டாசிட் குடிச்சீங்கன்னாக்கா, உங்களுக்கு அந்த வயிறு வலி சரியா போகும். அது எதனால அப்படின்னாக்கா, அந்த ஆன்டாசிட்ன்றது ஒரு பேஸ். ஓகே. அடுத்து நம்ம டூத் டிகே வருது அப்படின்னா, நம்ம வாயில வந்து பிஹெச் வேல்யூ வந்து 5.5 கம்மியா இருக்கும். ஓகேவா? யூசுவலா இந்த ரேஞ்சில தான் நம்ம வாயில வந்து பிஹெச் வேல்யூ இருக்கும். இன்கேஸ் நாம வந்து சாப்பிட்டு ஒழுங்கா வாய் கொப்பளிக்கல அப்படின்னாக்கா, இந்த டூத் டிகே வரும். இந்த டூத் டிகே பார்த்தீங்கன்னாக்கா, டூத் எனாமல்னு ஒண்ணு இருக்கும். அந்த டூத் எனாமல்னா என்ன அப்படின்னாக்கா, கால்சியம் ஹைட்ரோ ஆப்டைட் அப்படின்னுவாங்க. ஓகேவா? அது பார்த்தீங்கன்னாக்கா, யூசுவலா அது வந்து வாட்டர் சால்யுபிள் ஆகாது. பட் நாம வந்து இந்த மாரி வந்து நாம சாப்பிட்டுட்டு சரியா வந்து காகல் பண்ணல அப்படின்னாக்கா வந்து, அப்போ வந்து நம்ம பிஹெச் வேல்யூ 5.5 கம்மியாக சான்ஸ் இருக்கு. அப்படி கம்மியாகுது அப்படின்ற பட்சத்துல, இந்த டூத் எனாமல் அப்படின்றது கண்டிப்பா வந்து சால்யுபிள் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ, அது நம்ம கரெக்ட்டா ட்ரீட் பண்ணல அப்படின்னா வந்து டூத் டிகே ஆகும். ஓகேவா? அடுத்து டெஸ்ட் ஆஃப் சாயில். டெஸ்ட் ஆஃப் சாயில்னா என்னன்னாக்கா, நீங்க வந்து இப்போ சில பேர்லாம் சொல்லுவாங்க, இந்த செடி வந்து இந்த மண்ல வராது. இதுக்குன்னு ஒரு மண் இருக்கு அப்படின்னுவாங்க. அது எத வச்சு சொல்றாங்கனாக்கா, நீங்க 2 கிராம் ஆஃப் சாயில வந்து 5 ml ஆஃப் வாட்டரோட ஆட் பண்ணீங்கனாக்கா, ஆட் பண்ணி நல்லா ஷேக் பண்ணீங்கன்னா, ஒரு லிக்விட் மாரி கிடைக்கும். ஸோ அந்த லிக்விட நீங்க நல்லா
தரோவா ஃபில்டர் பண்ணிட்டு அந்த லிக்விடை வந்து இண்டிகேட்டரோட மேட்ச் பண்ணீங்கன்னாக்கா ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர் வந்து எந்த பிளான்ட்டோட பிஹெச் வேல்யூ மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு அந்த பிளான்ட் வந்து இந்த மண்ணில் வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வச்சாக்கா அந்த பிளான்ட் வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். அதை சாப்பிட்ற நாமளும் ஹெல்த்தியா இருப்போம். ஓகேவா? இதை பத்தி இன்னும் நிறைய நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா உங்க புக்ல பேஜ் நம்பர் டேபிள் நம்பர் 203 இதை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதோட வந்து நான் வந்து ஆசிட் அண்ட் பேசஸை நான் முடிக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சால்ட் அப்படின்ற டாப்பிக்கில் மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்லேருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்டில் இருக்க எல்லா சப்ஜெக்ட்ஸும் டியூஷன்ஸ் எடுக்கிறோம். அண்ட் 11th அண்ட் 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் இந்த 3 பேப்பரும் எடுக்கிறோம். எப்படின்னா வர்ச்சுவலாக அண்ட் ஹோம் டியூஷன் ரெண்டுமே எடுக்கிறோம். இது இன்கேஸ் உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் டைனமிக் ட்ரிக்ஸ் அப்படின்ற பேஜை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் 24 hours உங்களை ரீச் பண்ணுறோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு எதனா டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நீங்க நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். நாங்க வந்து உங்களுக்கு 24 hours உங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்துடுவோம். ஓகே, அடுத்த வீடியோ உங்களை மீட் பண்றேன். பாய்.